நம்மளை வளர்க்கிறவர் அவர்தான். ನಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸುವವನು ಆತನೇ. நம்மளே நம்மளை வளர்த்துக்க முடியாது. ನಮ್ಮನ್ನು ನಾವು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு போதகரும் நம்மளை வளர்த்து விட முடியாது. ಯಾವ ಬೋಧಕರು ನಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நம்முடைய ஆத்மாவுக்காக அவர்கள் பொறுப்பெடுப்பாங்க. ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಅವರು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஆனால் நம்மளை உயர்த்துகிறது ஆண்டவர் தான். ಆದರೆ ನಮ್ಮನ್ನು ಉನ್ನತಿಗೆ ಏರಿಸುವುದು ಕರ್ತನೇ. ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಹೇಳಿರಿ. இப்படி ஒரு நாள் நான் கூட்டங்களுக்கு போயிட்டு இருந்தேன். ಹೀಗೆ ಒಂದು ದಿವಸ ನಾನು ಕೂಟಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. இந்த பட்சிக்கிற அக்கினி, ಈ ದಹಿಸುವ ಅಗ್ನಿ, நான் ஒரு கூட்டத்துல போயிருந்த போது, ನಾನು ಒಂದು ಕೂಟದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ஆவியானவர் ಆತ್ಮನು அந்த கூட்டத்தை குறித்து அந்த பிரசங்கத்தை குறித்து என்னிடத்துல சொன்னார். ಆ ಕೂಟದ ಪ್ರಸಂಗದ ಕುರಿತಾಗಿ ನನಗೆ ಹೇಳಿದ. Thank you Jesus. ಸ್ತೋತ್ರ ಯೇಸು. ಸ್ಟಿಂಗ್ಸ್ கொடுத்தம்பி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டி விட்டேன். இந்த வார்த்தையில பேசிட்டு இருக்கும்போது, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತಾಡ್ತಿರುವಾಗ, இங்க இருக்கிற ஒரு சகோதரனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு மந்திர சூனியம், ಇಲ್ಲಿ ಇರುವ ಒಬ್ಬ ಸಹೋದರನ ಜೀವಿತದಲ್ಲಿರುವಂತಹ ಮಾಟದ ಕಟ್ಟು கர்த்தர் அழித்து போட்டிருக்கிறார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಅಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. உங்கள் வீட்டுல யாரோ குதிக்கிற மாதிரி, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರೋ ಕುಣಿಯುವಂತೆ ಇದೆ, கட்டளை ஆட்டுற மாதிரி, ಮಂಚವನ್ನು ಆಡಿಸುವ ಹಾಗೆ, கதவுங்களை தட்டுற மாதிரி, ಕದವನ್ನ ತಟ್ಟುವ ಹಾಗೆ, யாரோ வீட்டுல நடக்கிற மாதிரி ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರೋ ನಡೆಯುವ ಹಾಗೆ ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. ಒಂದು ಕಾರ್ಯವು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದೇ ಇದೆ. அந்த ஆளு கீழே விழுந்து கிடக்குறான். ಅಂತವನು ಅಲ್ಲಿಗ ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. அவன் கீழே விழுந்துட்டான். ಅವನೀಗ ಕೆಳಗೆ ಬಿದ್ದ. இனிமேல் அந்த சத்தம் கேட்க மாட்டீங்க. ಇನ್ನು ಮುಂದೆ ಆ ಶಬ್ದವು ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் பட்சிக்கிற அக்கினி. ಇದುವೇ ದಹಿಸುವ ಅಗ್ನಿ. இது பேர் தான் பட்சிக்கிற அக்கினி. ಇದುವೇ ದಹಿಸುವ ಅಗ್ನಿ. இப்போ ஒரு நாள் இந்த சின்ன கூட்டத்துல நான் பிரசங்கம் பண்ணிட்டு ಹೀಗೆ இருக்கும்போது, ಒಂದು ಸಣ್ಣ ಕೂಟದಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಿರುವಾಗ ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரர், எனக்கு ரொம்ப அனுபவமானவர், அறிமுகமானவர், என்கிட்ட இப்படி சொன்னாரு. ಒಬ್ಬ ನಿರ್ದಿಷ್ಟ ದೇವರ ಸೇವಕರು, ನನಗೆ ಬಹಳ ಪರಿಚಯದವರು, ನನಗೆ ಬಹಳ ಬೇಕಾದವರು ಹೀಗೆ ಹೇಳಿದ್ರು, மோகன், உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு தெரியாது. ನಿನ್ನ ಮೇಲಿರುವಂತ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எனக்கு தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು. ஒரு குறிப்பிட்ட மனுஷன், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன், ದೇವರಿಂದ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, கர்த்தர் அவரையும் உபயோகப்படுத்தினார். ಕರ್ತನು ಅವನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ. ಆದರೆ கொஞ்ச நாளைக்கு முன்னால, ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ಹಿಂದೆ, அவர் உன்னை குறிச்சு தப்பா பேசிட்டாரு. ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಿದರು. உன்னை குறிச்சு அவர் தப்பா பேசிட்டாரு. ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಿದರು. என் கூட இருந்த சிலரை போன் பண்ணி கூப்பிட்டு, ನಮ್ಮ ಕೂಡ ಇರುವಂತ ಕೆಲವರನ್ನ ಫೋನ್ ಮಾಡಿ ಕರೆದು, உன்னை பத்தி அவர் அதிகமா பேசிட்டாரு. ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ಅವರು ಬಹಳ ಮಾತಾಡಿದರು. அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ಅವರು ಬಂದು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, மோகன் சிங்க பத்தி இப்படி சொல்லிருக்காரு, இவர் இப்படியாமே அப்படியாமே அப்படியாமே. ಮೋಹನ್ ಸಿಂಗ್ ಕುರಿತಾಗಿ ಹೀಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಅವರು ಹೀಗಂತೆ ಹಾಗಂತೆ ಹಾಗಂತೆ. எனக்கும் ஒண்ணு தெரியாது, ನನಗೂ ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೆ நான் ஒன்னு சொன்னேன், ನಾನು ಒಂದನ್ನು ಹೇಳಿದೆ, அவனை கர்த்தர் உபயோகப்படுத்துறார். ಕರ್ತನು ಆತನನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அவனை குறிச்சு தப்பா பேசி இருந்தாருன்னா, ಆತನ ಕುರಿತು ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ, கர்த்தர் அவரை எடுத்துருவாரு. ಕರ್ತನು ಅವನನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುತ್ತಾನೆ. கர்த்தர் அவரை எடுத்துருவாரு. ಕರ್ತನು ಅವನನ್ನು ತೆಗೆದು ಬಿಡುತ್ತಾನೆ. நான் சொல்லி 3 மாசம் ஆகல தம்பி, ನಾನು ಹೇಳಿ 3 ತಿಂಗಳಾಗಲಿಲ್ಲ. அந்த மனுஷன் செத்து போயிட்டாரு. ಆ ಮನುಷ್ಯನ್ ಸತ್ತು ಹೋದ. உன் மேல கர்த்தர் மகிமையான அக்கினியை வச்சிருக்காரு அப்படி சொன்னார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಅಗ್ನಿ ನೆಟ್ಟಿದ್ದಾನೆ. எனக்கு அந்த ஊழியக்காரன் தெரியும். ನನಗೆ ಆ ಸೇವಕರು ಗೊತ್ತು. அவர் அண்ணன் தான் ஆசையா கூப்பிடுவேன். ಅವ್ರು ನನ್ನ ಅಣ್ಣ ಅಣ್ಣ ಎಂದು ಆಸೆನ ಕರೀತಾರೆ. ஐயோ, என்னாலேயே செத்து போயிட்டாரா? ಅಯ್ಯೋ, ಆ ಅಣ್ಣ ಸತ್ತು ಹೋದ್ರ? எனக்கு இன்னும் அது மனசுல வேதனையாவே இருக்கு. ನನಗೆ ಇನ್ನೂ ಅದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ವೇದನೆ. எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் அவரை மன்னிச்சிருப்பேனே. ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಅವರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಿದ್ನಲ್ಲ. ஐயோ, எனக்கு தெரிஞ்சிருந்தா அவரை மன்னிச்சிருப்பேன். ಅಯ್ಯೋ, ನನಗೆ ಗೊತ್ತಿದ್ರೆ ಅವರನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಿದ್ನಲ್ಲ. நல்ல அனாயிண்டட் பர்சன், ಬಹಳ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ, மகிமையான அபிஷேகம் ಅವರ ಮೇಲೆ, ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಅಭಿಷೇಕ ಅವರ ಮೇಲೆ, ಅರುமையா தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. ಬಹಳ ಒಳ್ಳೆ ಪ್ರವಾದನೆ ಹೇಳ್ತಾರೆ. நாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே கூட்டத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ನಾವಿಬ್ಬರು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದೇ ವೇದಿಕೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದೇವೆ. பட் போயிட்டாரு. ಆದ್ರೆ ಹೋಗಿಬಿಟ್ರು. இந்த ஊழியக்கார சொன்னாரு, ಈ ಸೇವಕರು ಹೇಳಿದ್ರು, what anointing God has given you, ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟ ಅಭಿಷೇಕ, it is a glorious fire anointing, ಅದು ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಅಗ್ನಿಯ ಅಭಿಷೇಕ. ಸ್ತೋತ್ರ சொல்லுங்க. ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿರಿ. இது வச்சு பெருமைப்படாதீங்க, ಇದನ್ನ ಹಿಟ್ಟು ಹೆಚ್ಚಳಿಕೆ ಪಡಬೇಡ್ರಿ, பெருமைப்படாதீங்க. ಹೆಚ್ಚಳ ಪಡಬೇಡ್ರಿ. ஆனா இந்த அக்கினுடைய தன்மை அது. ಆದ್ರೆ ಅಗ್ನಿಯ ಕಾರ್ಯದ ರೀತಿ ಅದು, ಅಗ್ನಿಯ ತನ್ಮೆ, ಅದು ಅಗ್ನಿಯ ಸ್ವಭಾವ. இந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா, ಈ ಅಭಿಷೇಕ ಇದ್ದರೆ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಅಡಿச்சிடும். ಅದು ಹಾಗೆ எப்படி கையை காமிச்சா வல்லமை தூக்கி வீசுது, ಹೀಗೆ ಕೈ ತೋರಿಸಿದ್ರೆ ಜ್ವಾಲೆಯು ಹೊರಟು ಹೋಗ್ತದೆ. அதே மாதிரி ಅದೇ ರೀತಿ
தூக்கி அடிச்சிடும், ಅದು ತೆಗೆದು ಬಿಡುತ್ತದೆ. இது பட்சிக்கிற அக்கினி, ಇದು ದಹಿಸುವ ಅಗ್ನಿ. மோசே அவர்களை கொண்டு போடுன்னு சொல்லல, ಮೋಶೆಗೆ ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದು ಹೇಳಿಲ್ಲ. ஆனா அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவர் மேல இறங்கி அதே இடத்துல செத்து போய் விழுந்தானுங்க. ಆ ಬೆಂಕಿಯು ಆಕಾಶದಿಂದ ಇಳಿಯುವಾಗ ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿಂತವರು ಸತ್ತು ಹೋದರು. Glorious anointing. ಮಹಿಮೆಯುಳ್ಳ ಅಭಿಷೇಕ. Glorious anointing. ಹೇಳ್ರಿ glorious anointing. Hallelujah. 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 போன வாரம் ಕಳೆದ ವಾರ ಚಿಕ್ಕಮಗಳೂರು ಊರಿಗೆ போயிருந்தேன். ಚಿಕ್ಕಮಗಳೂರು ಊರಿಗೆ ಹೋಗಿದ್ದೆವು. அந்த ஊழியத்துல ಆ ಸೇವೆಯಲ್ಲಿ கடைசி கூட்டத்துல பேசிட்டு இருந்தேன். ಕೊನೆಯ ಕೂಟದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ. அப்ப கர்த்தர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். ಆಗ ಕರ್ತನ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟ. இங்க ஒரு சகோதரி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மந்திர சூனிய கட்டில இருக்கீங்க. ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಇದ್ರೆ ನಿಮಗೆ ಮಂತ್ರದ ಕಟ್ಟು ಇದೆ. இப்படி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன். ಹೀಗೆಲ್ಲ ನಿನಗೆ ಸಮಸ್ಯೆ ಇದೆ ಎಂದು ಹೇಳಿದೆ. கூட்டம் முடிச்சவன ஒரு கணவன் மனைவி வந்திருந்தாங்க. ಕೂಟ ಮುಗಿದ ಮೇಲೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಬಂದ್ರು. அவர்கள் இங்க கூட வந்திருக்காங்க. ಅವರು ಇಲ್ಲಿ ಕೂಡ ಬಂದಿದ್ದಾರೆ. அவங்கள கத்து சொன்னேன் ನಾನು ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ, உங்களுக்கு மந்திரம் இருக்கு, ನಿಮಗೆ ಮಾಟದ உங்க வீட்ல தலகாணில இருக்கு, ನಿಮ್ಮ ದಿಂಬಿನಲ್ಲಿದೆ, அதை எடுத்து போட்டுருங்க, ಅದನ್ನ ತೆಗೆದು ಹಾಕ್ರಿ, இனிமேல் அந்த பிரச்சனை வராதுன்னு நான் சொல்லி போயிட்டேன். ಇನ್ನು ಮುಂದೆ ನಿಮಗೆ ಆ ಸಮಸ್ಯೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿ ಹೋದೆ. நான் அவங்க நேத்து என்ன பார்த்து சொன்னாங்க, பிரதர் என்ன ஞாபகம் தான், நீங்க தானே வர சொன்னீங்க அப்படி சொன்னாங்க. ಬ್ರದರ್ ನಿಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆ, ನೀವು ತಾನೇ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಎಂದು. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். ಹೇಗಿದ್ದೀರಿ ಎಂದು ಕೇಳಿದೆ. அன்னையோட போயிடுச்சு அந்த பிரச்சனை, ಅಂದಿನಿಂದ ಅದು ಹೋಯ್ತು ಎಂದು ಹೇಳಿ. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இந்த அக்கினி மந்திரங்களை சூனியங்களை பட்சித்து எரித்து போடும். ಅಗ್ನಿಯು ಮಟ್ಟ ಮಂತ್ರದ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಅದು ತೆಗೆದು ಬಿಡುತ್ತದೆ. உங்களுக்குள்ள இந்த அக்கினி இருந்துச்சுனா, ಇದು ನಿಮ್ಮೊಳಗೆ ಅಗ್ನಿ ಇದ್ದರೆ, நீ போகிற இடத்துலலாம் அந்த அக்கினி பத்தி எரியும். ನೀನು ಹೋಗುವಲ್ಲೆಲ್ಲ ಅಗ್ನಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೆ. ஆனா உன் இஷ்டத்துக்கு நீ போக முடியாது. ಆದ್ರೆ ನಿನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನೀನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. உன் இஷ்டத்துக்கு போக முடியாது. ನಿನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನೀನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. நான் போய் இந்த வீட்ல சூனியத்தை எடுத்துருவேன், ನಾನು ಹೋಗಿ ಆ ಶಿವನ ಮನೆ நான் போய் இந்த மந்திரத்தை எடுத்துருவேன், ನಾನು ಹೋಗಿ ಮಂತ್ರವನ್ನು ತೆಗೆಯುತ್ತೇನೆ, ಇದಕ್ಕೆಲ್ಲ ಅங்க வேலை செய்யாது. ಅದೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದಿಲ್ಲ. நீ போவே, ನೀನು ಹೋಗುತ್ತಿ, மந்திரத்தை ஒருவேளை கர்த்தருடைய அக்கினி எடுக்கலாம், ಆ ಮಂತ್ರದಿಂದ ಅಗ್ನಿಯಿಂದ ಮಂತ್ರದ ಕಟ್ಟು ತೆಗಿಬಹುದು, ஆனா திரும்பಿ வரும்போது ஓம் பின்னால வந்துரும். ಆದರೆ ಅದು ತಿರುಗಿ ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. ஆகவே கர்த்தர் சொல்றத மாத்திரம் செய்யணும். ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಹೇಳುವಂತದನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡಬೇಕು. போணும், போக கூடாதுன்னு சொல்ல கூடாது. ಹೋಗು ಅಂದ್ರೆ ಹೋಗಬೇಕು, ಬೇಡ ಅಂದ್ರೆ ಬೇಡ. அப்போஸ்தலர் 2 அதிகாரம், ಅಪೊಸ್ತಲರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 41ನೇ ವಚನ, 41ನೇ ಅಧ್ಯಾಯ 4 அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 4 ವಚನ, 4ನೇ ವಚನ, 5 அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 14 ವಚನ, 14ನೇ ವಚನ, இதெல்லாம் வாசித்தீங்கன்னா ಇದನ್ನೆಲ್ಲ ஏராளமான ஜனங்களை, ದೊಡ್ಡ ಜನಕೂಟವನ್ನು வேதம் சொல்லுது, ஏராளமான ஜனங்கள் மேல, ಹೇರಳವಾದ ಜನರ ಮೇಲೆ கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கியது. ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬಂತು. திரளான ஜனங்கள் சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ಬಹಳ ದೊಡ್ಡ ಜನ ಸಮೂಹವು ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಿತು. பேதுரு எழுந்து பிரசங்கனா பண்ணாரு. ಪೇತ್ರನು ಎದ್ದು ಪ್ರಸಂಗಿಸಿದ ಅಷ್ಟೇ. ஒரு மீன்கார பிரசங்கம் பண்ணா என்ன பிரசங்கம் பண்ணா? ಒಬ್ಬ ಬೆಸ್ತನು ಪ್ರಸಂಗಿಸಿದರೆ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? அவர் பைபிள் எத்தனை புத்தகம் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಪುಸ್ತಕ ಬರೆದಿದ್ದಾನೆ ನೋಡಿ. 1 பேதுரு 2 பேதுரு, 1 ಪೇತ್ರ 2 ಪೇತ್ರ. அது ஈஸியா படிச்சிடலாம், ಅದು ಸುಲಭವಾಗಿ ಓದಬಹುದು. 5 அதிகாரம் 3 அதிகாரம் 5 ಅಧ್ಯಾಯ 3 ಅಧ್ಯಾಯ இவ்வளவுதான் அவர் எழுதி முடிஞ்சிச்சு. ಇಷ್ಟನೇ ಅವರು ಬರೆದಿತ್ತು. ஒரு பவுல் பேசினா கூட பரவாயில்ல, வாயாடின்னு பேர் எடுத்தான். ಆದ್ರೆ ಪೌಲನನ್ನು ನೋಡ್ರಿ, ஆனா பேதுரு அப்படி இல்ல. ಆದ್ರೆ ಪೇತ್ರನು ಹಾಗಲ್ಲ. பட் அவர் பிரசங்கம் பண்ணா 4000 பேர், அவர் பிரசங்கம் பண்ணா 5000 பேர், அவர் பிரசங்கம் பண்ணா திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ಆತನು ಪ್ರಸಂಗಿಸಿದ್ರೆ 3000 ಜನ, 4000 ಜನ, 5000 ಜನ ಹೀಗೆ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ರು. இது எதனால நடக்குது? ಇದು ಏನಿದು? It's not by intellect. ಇದು ಜ್ಞಾನದಿಂದಲ್ಲ, by the fire. ಇದು ಅಗ್ನಿ. fire. ಅಗ್ನಿ. சொல்லுங்க fire. ಹೇಳ್ರಿ ಅಗ್ನಿ. தைரியமா சொல்லுங்க. ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳ್ರಿ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்க மேல இறங்குச்சு, ಇಷ್ಟೊತ್ತಿನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂತಲ್ಲ, அதுதான் அந்த அக்னி. அதுவே அக்னி. அந்த அக்னி தான் இப்ப உங்ககிட்ட இப்ப ஸ்டோர் ஆக போகுது. ಈ ಅಗ್ನಿ ಈಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಶೇಖರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. ಅದು வந்து ಉಳಿந்துகிட்டே இருக்குது உங்க மேல. ಅದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯುತ್ತಲೇ ಇದೆ. உங்க மேல வந்து ಉಳಿந்துட்டே இருக்குது. ಅದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತಲೇ ಇದೆ. இன்னைக்கு செகண்ட் செக்ஷன் மகன் எடுக்க போறாரு. ಇದನ್ನ 2ನೇ ಸೆಷನ್ ಅನ್ನು ನನ್ನ ಮಗ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. I'm going to give him the maximum time today. ಈ ದಿನ ಅವರಿಗೆ ನಾನು ಬಹಳ ಸಮಯ ಕೊಡುತ್ತೇನೆ. And he is going to speak to you and do everything what God wants to do through him. ಈ ದಿನ ಅವರ ಮೂಲಕ ದೇವರು ಏನೇನು ಮಾತಾಡಬೇಕೆಂದಿದ್ದಾರೋ ಮಾಡಬೇಕೆಂದಿದ್ದಾರೋ ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. ನನ್ನ ಮಗ ಹೇಳಿದ ಸ್ಯಾಮ್ಯುಯಲ್ ಜೇಬಸ್, அப்பா ಫೈರ್ நீங்க எடுக்காம போக கூடாது. ನೀವು ಫೈರ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲೇಬಾರದು. நான் ஆக்சுவலா இன்னைக்கு எடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ನಾನು ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು ಎಂದು ನೆನೆಸಿದೆ. 2 ಸೆಷನ್ போதும், பிள்ளைங்க மகன் எடுத்துக்கிட்டோன்னு. 2 ಸೆಷನ್ ಸಾಕು, ಅದನ್ನ ಮಗನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿ ಎಂದು ಕರ್ತರ್ சொன்னார் ಕಾலையில. ಕರ್ತರ್ ಹೇಳಿದ ಬೆಳಿಗ್ಗೆ, ಮಗ என்ன சொன்னா நீ ஏன் மறந்துட்ட? ನಿಮ್ಮ ಮಗನ ಏನು ಹೇಳಿದ್ನಲ್ಲ ನೀನು ಯಾಕೆ ಮರ್ತೆ? போய் ஃபயர் எடு அப்படி சொன்னார். ಹೋಗಿ ಫೈರ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೋ. அதனால தான் ஓட்டமா ஓடி வந்துட்டேன். ಅದರಿಂದ ಓಡಿ ಬಂದೆ. ದೇವ பிள்ளையே, ದೇವ ಮಗುವೇ, that fire is going to catch you today. ಈಗ ಆ ಬೆಂಕಿ ನಿಮ್ಮನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. வந்துருச்சு நிறைய பேர் மேல. ಈಗ ಫೈರ್ ಅನೇಕರ ಮೇಲೆ ಬಂದಾಯಿತು. ಮೊದಲೇ ಇறங்கಿ வந்துருச்சு, ಮೊದಲೇ ಇಳಿದು ಬಂತು. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது என்ன செஞ்சிரும்னு பாருங்க. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಅದು ಏನು ಮಾಡ್ತದೆ ನೋಡಿ. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அவிச்சிராதீங்க. ಅದರ ನಂತರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅದನ್ನ ಆರಿಸಿ ಬಿಡಬೇಡ್ರಿ. அதுக்கப்புறம் அவிச்சிராதீங்க. ಅದರ ನಂತರ ಅದನ್ನ ಆರಿಸಿ ಬಿಡಬೇಡಿ. ಫೈರ್ ಮೇಲೆ ಫೈರ್ போட்டுக்கிட்டே இருங்க. ಆ ಬೆಂಕಿಗೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಸೇರಿಸುತ್ತಲೇ ಬನ್ನಿ. நான் போன பிறகு கொடிய ஓநாய்கள் வரும். ನಾನು ಹೋದ ಮೇಲೆ ಅನೇಕ ತೋಳಗಳು ಬರುತ್ತವೆ. எல்லாம் ஃபயர் தான் சொல்லும். ಎಲ್ಲರೂ ಬೆಂಕಿಯದ ಹೇಳ್ತಾರೆ. அதெல்லாம் வேணாம், ಅದೆಲ್ಲ ಬೇಡ. உங்களுக்கு கொடுத்துட்டாரಲ್ಲ ஒரு ஃபயர், ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲ ಒಂದು ಬೆಂಕಿ. அந்த ஃபயரை வச்சிட்டே கத்தரை புடிச்சுக்கங்க. ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಿಡಿದು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ஃபயர் கத்தர் கிட்ட தான் வரும்.
ஃபயர் கர்த்தர்கிட்ட இருந்து தான் வரும். ಬೆಂಕಿಯು ಕರ್ತನಿಂದ ಬರುತ್ತದೆ. ஓ அங்க போய் கொளுத்திக்கலாம் இங்க போய் கொளுத்திக்கலாம் கூட்டம் கூட்டமா ஓடாத இருக்கிறத அழிஞ்சு போடும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹತ್ತಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಹತ್ತಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೂಟ ಕೂಟ ಅಲೆದರೆ ಅದು ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ. உங்களுக்கு கொடுத்ததிலே சந்தோஷமா இரு, அதிலேயே பெருகு. ನಿಮಗೆ ಕೊಟ್ಟದರಲ್ಲಿ ನೀವು ಸಂತುಷ್ಟರಾಗಿದ್ದು ಅದರಲ್ಲೇ ಬೆಳೆಯಿರಿ. சில பேர் இங்க போனா அங்க போலாம் அங்க போலாம் வச்சில எங்கேயுமே போக மாட்டாங்க. ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ಹೋದರೆ ಇಲ್ಲಿ ಹೋದರೆ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ಏನಂತ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அப்படி போனவங்க சில பேர் இப்ப ಮಾರ್ಕೆಟ್ಗೆ போய் ನಿಂಕறாங்க. ಹಾಗೆ ಹೋದವರು ಕೆಲವರು ಈಗ ಮಾರ್ಕೆಟ್ಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. சிலர் ಬಾರಿಗೆ ಕೂಡ போயிட்டாங்க. ಕೆಲವರು ಬಾರಿಗೂ ಹೋದರು. ಬಾರ್ ಕೂಡ போயிட்டாங்க. ಬಾರಿಗೂ ಹೋದರು. போகாதீங்க, ಹೋಗಬೇಡ್ರಿ. the fire is going to catch you. ಈಗ ಆ ಬೆಂಕಿ ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿಕೊಳ್ತದೆ. பெரிய எழுப்புதல், ದೊಡ್ಡ ಒಂದು ಉಜ್ಜೀವನ. அபிஷேகம் வந்துச்சுன்னா, அந்த அக்கினி வந்துச்சுன்னா, நீ பேசுறவங்க ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. ಈ ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕ ಬಂದ್ರೆ ನೀನು ಮಾತಾಡುವಾಗಲೇ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ, ரட்சிக்கப்படுவாங்க. அக்கினி இறங்குச்சுன்னா நீ பேசுகிற இடத்துல அக்கினி தான். ಅಗ್ನಿ ಬಂದ್ರೆ ನೀನು ಮಾತಾಡುವಾಗಲ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುತ್ತಾರೆ. அக்கினி இறங்கி வந்துச்சுன்னா, அபிஷேகம் இறங்கி வந்துச்சுன்னா, கர்த்தருடைய மகிமை. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ராபா ராபா லாபா ஹாபா ஓ ராபா ஹாபா 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 ஓ ராபா ஹாபா ராபா ஹாபா ஓ ராபா ஹாபா ராபா ஹாபா ஓ ரிபி ஹிமி ஹாமா லகத் ஓ ராபா ஹாபா ராபா ஹாபா ஓ ராபா ஹாபா 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 ஓ ராபா ஹாபா 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 ஓ ராபா haba haba uraba haba rabana isandarata tata urahata talaba urmi hitna mahatula qaratuna maha. Yes, ಹೌದು. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ ಅಭಿಷೇಕವು இந்த அக்கினி உண்மையில் இருக்கும்போது, ಈ ಅಗ್ನಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುವಾಗ, அப்போஸ்தலர் 8:15 17, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯ 18 15 to 17, 15 ರಿಂದ 18, 9 17, 9 17, 19 6. யார் மேலெல்லாம் நம்ம கையை வைக்கிறோமோ, யார மேலெல்லாம் ನಾವು ಕೈ ಹಿಡುತ್ತೇವೋ, அவங்க ಅಭಿಷೇகம் பெறுவாங்க. ಅವರು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದುವರು. முதல் முறையா ಅಭಿಷೇகம் பெறுவாங்க. ಮೊಟ್ಟ ಮೊದಲ ಸಾರಿ ಅವರು ಅಭಿಷೇகம் பெற்றிருந்தா அவனை வச்சு அவன் ಫೈರ್ ಆಡುவான். ನಿನಗೆ ಅಭಿಷೇಕ ಇದ್ರೆ ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಆತನು ಬೆಂಕಿ ಹಾಕುತ್ತಾನೆ. ಒಣಮೇ ತೆರೆ ಸುಮ್ಮನೆ ನಿಕ್ಕணும்பா. ನಾವು ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ನಿಲ್ಲಬೇಕು. அவங்க மேல ಕೈ வைப்பாங்க, ಅವರ ಮೇಲೆ ಕೈ ಬರ್ತದೆ. பேதுரு அப்படிதான் வச்சாரு, ಪೇತ್ರನ ಹಾಗೆ ಕೈ ಇಟ್ಟ. ಪೌಲ್ அப்படிதான் வச்சாரு, ಪೌಲನ ಹಾಗೆ ಇಟ್ಟ. அவங்கள ಅಭಿಷೇಕத்தை பெற்றாங்க. ಎಲ್ಲರೂ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ರು. அவங்கள ಅಭಿಷೇಕத்தை பெற்றாங்க. ಅವರೆಲ್ಲರೂ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ರು. இந்த ಅಭಿಷೇகம் இருந்தா தான் அதை கொளுத்த முடியும். ಈ ಅಭಿಷೇಕ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ಅದನ್ನು ಹತ್ತಿಸಲು ಸಾಧ್ಯ. விளக்கு அணைஞ்சு போயிடுச்சுன்னா 100 விளக்கு கொளுத்த முடியாது. ನಿನ್ನ ಬೆಳಕು ಆರಿ ಹೋದ್ರೆ 100 ಬೆಳಕು ಹತ್ತಿಸಲು ಸಾಧ್ಯ. எரிகிற விளக்கு தான் இன்னொரு விளக்கு கொளுத்த முடியும். ಉರಿಯುವ ಬೆಳಕು ಮಾತ್ರ ಮತ್ತೊಂದು ಬೆಳಕನ್ನು ಹತ್ತಿಸಲು ಸಾಧ್ಯ. ಸ್ತೋತ್ರ. இன்னைக்கு சிலருக்கு அந்த ಅಭಿಷೇಕத்தை ಕರ್ತர் கொடுக்க விரும்புகிறார். ಈ ದಿನ ಕೆಲವರಿಗೆ ದೇವರ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. நீ போகிற இடமெல்லாம் Holy Spirit, thank you Lord. ನೀ ಹೋಗುವಲ್ಲೆಲ್ಲ Holy Spirit, thank you Holy Spirit. நீ போகிற இடமெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கும்யா. நீ ಹೋಗುವಲ್ಲೆಲ್ಲ நீ போகிற இடமெல்லாம், நீ போகிற வீடெல்லாம், நீ வீட்டுக்கு போவே, சொந்தக்காரன் வீட்டுக்கு போவே, நீ ஏதோ கல்யாணத்துக்கு போவே, ಕಲ್ಯಾಣಕ್ಕೆ ಮದುವೆಗೆ ಹೋದ್ರೆ, நீ சபைக்கு போவே, சபைக்கு ಹೋಗ್ತಿ, நீ ஒரு சர்ச்சு சும்மா சாதா சர்ச்சுக்கு போவே, சாதாரண சபைಗೆ ಹೋಗ್ತಿ, அங்க இருக்கிற ஜனங்க அபிஷேகம் பெற்றுவாங்க. ಜನರು ಅಭಿಷೇಕ நீ பேசவே, ನೀ ಮಾತಾಡುತ್ತಿ, நீ ஜெபம் பண்ணுவே, ನೀ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿ, அவங்க மேல அபிஷேகம் இறங்கும். ಅಭಿಷೇಕ ಇರುತ್ತದೆ. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Shaba raba hama laga uribi nama hatu raba lagadina. Oh thank you Lord. ಓ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ. உங்க சரீரத்துல அக்கினி புறப்படும். ನಿಮ್ಮ ಶರೀರದಿಂದ ಅಗ್ನಿ ಹೊರಟು ಬರ್ತದೆ. எலும்புல இருந்து புறப்படும். ನಿನ್ನ ಎಲುಬಿನಿಂದ ಹೊರಟು ಬರ್ತದೆ. எலும்பு ಎಲುಬು கொஞ்சம் ஸ்லாப்டா வாசிங்க. உங்க எலும்புல இருந்து புறப்படும். ಎಲುಬಿನಿಂದ ಹೊರಟು ಬರ್ತದೆ. Thank you daddy. ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. Thank you daddy. ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. Thank you daddy. ಸ್ತೋತ್ರ ಡ್ಯಾಡಿ. அக்கினி இப்ப இறங்கிடுச்சுப்பா. ಅಗ್ನಿ ಇಳಿದು ಬಿತ್ತಪ್ಪ. இறங்கிடுச்சப்பா. ಇಳಿತಪ್ಪ. நன்றி அப்பா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. நன்றி அப்பா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. நீங்க இன்னொருத்தர தொடுவீங்க. நீ மத்தவரை முட்டுತ್ತೀರಿ. அவன் ஃபயர் ஆயிடுவான். ಅವರು ಅಗ್ನಿ ಆಗುತ್ತಾರೆ. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ಸ್ತೋತ್ರಪ್ಪ. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் அப்படியே நடப்ப விரும்புகிறார். ಅನೇಕರನ್ನು ಕರ್ತನು இந்த பவர் மினிஸ்ட்ரிக்கு அப்புறம், ಈ ಪವರ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ನಂತರ கர்நாடகால ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்க மூலமா செய்ய போறார். ಅಭಿಷೇಕ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நாங்க போய்டுவோம் சென்னைக்கு. ನಾವು ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ஆனா நீங்க தான் இங்க டார்ச்சா இருக்க போறீங்க. ಆದ್ರೆ ನೀವೇ ಇದನ್ನು ಕಾಣುತ್ತೀರಿ. நீங்க தான் டார்ச்சா இருக்க போறீங்க. ನೀವೇ ಅದನ್ನು ಟಾರ್ಚ್ ಆಗಿರುತ್ತೀರಿ. You are going to be a lighter. ನೀವು ದೀವಿಟಿಗೆ ಆಗಿದ್ದೀರಿ. ಅನೇಕரை ಸುಟ್ಟೆರಿக்கும்படிக்கு. ಓ ಇದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ಅನೇಕருக்குள்ள ಅಭಿಷೇಕத்தை வைக்கும்படிக்கு. ಅನನೀಯನಲ್ಲಿ ಸಹ ಅಭಿಷೇಕ ಇಡುವಂತೆ. கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் உங்களுக்குள்ள இருந்து புறப்பட போகிறது. ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಆಗ ಅಭಿಷೇಕ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ಸ್ತೋತ್ರ 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 ಸ್ತೋತ್ರ. கர்த்தர் உனக்கு சொல்றதன்னு சொல்றேன். கர்த்தர் ಹೇಳುವುದನ್ನು ಹೇಳಿದೆ. உங்களை ஒரு சபை இல்லனா ஒரு ஊழியக்காரரோட இணைச்சி வெச்சிருந்தாருனா, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲೋ ಅಥವಾ ದೇವ ಸೇವಕರೊಂದಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದರೆ, என்ன வந்தாலும் அங்கே இரு, ಏನು ಬಂದರೂ ಅಲ್ಲೇ ಇರು. அபிஷேகம் பெற வரைக்கும்
நீ இருக்கணும்னு அவசியம் இல்ல. ಅಭಿಷೇಕ ಹೊಂದುವರೆಗೂ ನೀರಬೇಕೆಂದು ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. அதுக்கப்புறம் தான் நீ இருக்கணும். ಅದರ ನಂತರವೇ ನೀನು ಇರಬೇಕು. அவங்க திட்டுவாங்க, ಅವರು ಬೈತಾರೆ, உங்களை அவங்க திருத்துவாங்க, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ತಿರುಗಿಸುತ್ತಾರೆ, இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு சொல்லுவாங்க, ಹಾಗೆ ಮಾಡಬೇಡ ಹೀಗೆ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಹಾರ್ಡಾ ಕೂಡ ಸಮಯದಲ್ಲಿ நடத்துவாங்க, ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಗದರಿಸುತ್ತಾರೆ. இதெல்லாம் எதுக்குன்னா ಇದೆಲ್ಲ ಯಾಕೆಂದರೆ உன்னை கர்த்தர் உருவாக்குறார்னு அர்த்தம். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಅಂತ. என் மனைவி பேசும்போது சொன்னாலே, ಅಮ್ಮನವರು ಹೇಳಿದ್ರು ಮಾತಾಡುವಾಗ, ஒரு முத்து எப்படி உருவாகுதுன்னு, ಒಂದು ಮುತ್ತು ಹೇಗೆ ರೂಪಿಸಲ್ಪಡುತ್ತದೆ, அந்த உருத்தல் இருந்தாதான் உன்னால நீ ஷைன் பண்ண முடியும். ಆ ರೀತಿ ಇದ್ರೆ ಮಾತ್ರ ನೀನು ಪ್ರಕಾಶಿಸಲು ಸಾಧ್ಯ. சில பேர் கோச்சிங் இன்னொருத்தர் பின்னால போய்டுவாரு, ನೀನು ಸಿಟ್ಟು ಮಾಡಿ ಇನ್ನೊಬ್ಬರಿಂದ ಹೋಗುತ್ತೆ. இதுவும் ஃபயர் தான் அதுவும் ஃபயர் தான், இதுவும் ಬೆಂಕಿ அதுவும் ಬೆಂಕಿ. உனக்கு அந்த ஃபயர் ஒண்ணுக்கும் வேகாது. ಆದ್ರೆ ಆ ಫೈರ್ ನಿನ್ನಲ್ಲಿ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ கர்த்தர் எங்க வச்சிருக்கான்னு அறிஞ்சு பார்த்து அதுல செயல்பட்டு இரு. ಕರ್ತನು ನಿನ್ನ ಎಲ್ಲಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಇರು.